நிகிதா, கொரோனா 5.0 ஆரம்பித்து விட்டதோ என்று ஒரு விதமான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. இந்தியாவிலே மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த கொரோனா பாதிப்புகள் தற்போது சற்று பரவலடைய ஆரம்பித்திருக்கிறது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த 17-19 நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 339 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் மட்டும் என்ற தகவல் தற்போது அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் அந்த பாதிப்பிலே பல்வேறு இடங்கள், ஒரு குறிப்பிட்ட இடம் என்று இல்லாமல் பரவலாக, அதுவும் தமிழ்நாட்டிலும் பாதிப்பு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிலும் 39 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாநிலமாக, அதாவது இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்று இல்லாமல் எல்லா மாநிலங்களுமே இந்த பாதிப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆந்திராவில் தான் அதிகபட்சம், அதாவது ஆந்திராவில் தான் ஓரளவு பயமுறுத்தும் வகையிலே கொரோனா 5.0 பரவ ஆரம்பித்திருக்கிறது. அங்கு கடந்த ஜூன் 26 முதல் ஜூலை 16 வரையிலான நாட்களில் மட்டும் ஆந்திராவிலே 12 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அதிலே 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் 4 பேருக்கும் இணை நோய்கள் இருந்தது. அவர்களுக்கு ஒருவருக்கு சிறுநீரக நோய் இருந்திருக்கிறது, மற்றொருவருக்கு அதிகபட்ச அதிக உயர் ரத்த அழுத்தம் இருந்திருக்கிறது. அதே போன்று இன்னொருக்கு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற இணை நோய்கள் 4 பேருக்கும் இருந்திருக்கிறது. அந்த இணை நோய்கள் காரணமாக இந்த பாதிப்பு வரும்போது அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஆந்திராவினுடைய மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆணையர் வீரபாண்டியன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது இது குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் என்று தெரிவித்தாலும் குழுவாக பெரிய அளவுக்கு பாதிப்பு எங்கும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பாதிப்பில் இருக்கிறது. பட் உரிய அறிவுறுத்தல்கள் அரசு சார்பிலே கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கடப்பா மாவட்டத்தை சேர்ந்த 3 காக்கிநாடாவை சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக வீரபாண்டியன் அறிவித்திருக்கிறார். எனவே அதற்கு உரிய சிகிச்சைகளும் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்த மட்டிலே தற்போது நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் 339 கொரோனா பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் தான் அதிகபட்சமாக அந்த பாதிப்பு இருக்கிறது. 115 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகத்தில் அதிகபட்சமாக, கர்நாடக 2வது அதிகபட்சம் 64 பேர், மகாராஷ்டிராவிலே 43, தமிழ்நாட்டிலே 39, அந்தமான் நிக்கோபார் மற்றும் டெல்லியிலே தலா 18, அந்தமான் நிக்கோபாரிலே 18, டெல்லியில் 18, ராஜஸ்தானிலே 12 பேருக்கு தொற்று பதிவாகி இருப்பதாக தற்போது இந்திய அளவிலே அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்திருக்கின்றன. கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பொதுமக்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. அது மட்டும் இதற்கு தேவையின்றி அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. வழக்கமான சளி அல்லது காய்ச்சலை போலவே இருக்கும் என்று ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட அனைவருக்குமே இது தொடர்பான விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் இணை நோய் இருப்பவர்கள் இது போன்ற சளி காய்ச்சல் போன்றவை இருக்கும்போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக சுகாதாரத்துறையின் சார்பிலே கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாஸ்க் பயன்படுத்துவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம், ஆனால் பயன்படுத்துவது சிறப்பு என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே பொதுவான எச்சரிக்கைகள் தான், அதாவது அச்சம் கொள்ள தேவையில்லை, ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக தேவை என்று அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. ஆந்திராவில் தான் 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பலியானதற்கு காரணம் இணை நோய்கள் இருந்ததால் தான் அந்த பலி ஏற்பட்டிருக்கு என்பது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தேவையின்றி அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உரிய கவனம் தேவை என்று தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆந்திராவை பொறுத்தவரை கடப்பாவிலே ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் RIMS என்ற RIMS என்று அழைக்கப்படுகின்றது. இது மிகப்பெரிய மருத்துவமனை. அங்கு கொரோனாவுக்காக தனி வார்டு, கோவிட் வார்டு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை பெரிய அளவுக்கு அச்சம் இல்லை அங்கும். ஆனாலும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், உரிய அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சொல்கிறார்கள். தற்போதைய நிலையிலே சோஃபார் 7 பேருக்கு அங்கு பாசிட்டிவ் என்று வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு விசாகப்பட்டினத்திலே ஒருவர் ஹோம் ஐசோலேஷன் என்ற வகையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட 12 பேரில் 3 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அந்த கொரோனா பாதிப்பில் முற்றிலும் மீண்டு வந்து விட்டார்கள். 3 பேர் ஹோம் ஐசோலேஷன் வகையிலே வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு சிகிச்சை மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. 4 பேர் காலமாகிவிட்டார்கள், மரணமடைந்து விட்டார்கள் என்ற வகையிலே அந்த 12 பேர் குறித்த அந்த பிரேக்கப்பை சுகாதார செயலாளருக்கும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார்.
எனவே ஒட்டுமொத்தமாக கொரோனா 5.0 மீண்டும் வருகிறதா என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று இந்த தொற்று மாதிரிகள் அனுப்பப்பட்டு ஆந்திராவில் உயிரிழந்தவர்களுடைய தொற்று மாதிரிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆய்வு நடைபெற்று வருகிறது. புது வகை கொரோனாவாக இருக்கலாமா என்ற ஒமிக்ரான் வகைதான் சமீபத்திலே அதிக அளவு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக ஒமிக்ரான் வகை அந்த கொரோனா தான் இருந்து வருகிறது. இது ஏதேனும் புது வகை கொரோனாவா என்ற வகையிலே ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமாக இது எந்த வகை கொரோனா, இதில் புது திரிபு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா, இல்ல பழைய வகை ஒமிக்ரான் வகையை சேர்ந்ததுதானா என்ற வகையிலெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல் என்பது ஓரிரு நாளில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலகம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலையிலே அச்சம் கொள்ள தேவையில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்றுதான் சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நிகிதா.